ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிப்பியில் ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு கடாயில் தேவையான அளவு ரவையை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2.5 கப் அளவு நான் ஒரு நிதானத்தில் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு ரவை எடுத்து இப்படி வறுத்துக்கோங்க. ரவை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இருக்கும்போதே இன்றைக்கி ஒரு ஸ்பூனு நெய் இதோடு சேர்த்து நான் வறுத்துக்கிறேன். நெய் சேர்த்து வறுக்கும்போது நல்ல மணமாகவும் இருக்கும். நல்ல சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நெய் சூட்டுலேயே நல்லா கரைஞ்சி வந்துடும். அதோட ரவையும் நல்லா வறுபட்டுரும். பாருங்கள், இப்படி நல்லா கிளறி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வானலியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த உடனே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா உடஞ்சி வரும்போது உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். கூடவே முந்திரி பருப்பும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது அறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதோடு நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பச்சை மிளகாவை நான் ஒரு 4 பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாவை இப்படி நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை இப்படி நீட்டமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் சாப்பிடும்போது அதை தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். அதோட பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் நான் இப்போது. நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நறுக்குன தக்காளியும் நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்த்துக்கல, வேணும்னா நம்ம சேர்த்திக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது இதோட நான் காய்கறியெல்லாம் சேர்த்து போகிறேன். நான் கொஞ்சமாக கேரட்டு, கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு, கொஞ்சமாக பச்சை பட்டாணி நான் இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு இப்போ நம்ம இதோட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த காய்கறி வேகிற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். ஒரு 10-15 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. பாருங்கள், இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். டீஸ்பூன் நெய் இதோட நான் இப்போ சேர்த்துக்கிறேன். கிச்சடி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ ரவையை நம்ம போட்டுடலாம். வறுத்து வச்சுருக்க ரவையை போட்டுட்டு ஒரு கையில் போட்டுட்டு ஒரு கையில் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். கட்டி ஆகாமல் இருக்கும். கிளறி விட்டு ஏற்கனவே நம்ம காய்கறியும் வெந்துருச்சு, ரவையும் வறுத்துருக்கனால ஒரு 3 to 4 மினிட்ஸ் விட்டிங்கனாலே கிச்சடி ரெடி ஆயிரும். இப்படி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. அவ்வளோதாங்க.